ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். தேடி வந்த ஸ்ரீதேவி, வீடு தேடி வந்த ஸ்ரீதேவி. உங்கள் வீட்டுக்கு ஸ்ரீதேவி வந்து விட்டால், மகாலட்சுமி வந்து விட்டால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. ஸ்ரீதேவி 30 தேவிகளை வந்து ஸ்ரீதேவிக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல எல்லா தேவியுமே வந்துடும். அதனால தான் கோயிலில் கருவறைகளை கஜலட்சுமி வச்சுருக்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலுமே கருவறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கருவறை நுழையும் போது மேலே கஜலட்சுமி இருப்பாள். ஸோ கஜலட்சுமி இருக்கிற இடத்துல அந்த கருவறைக்கு இருக்கிற தெய்வத்துக்கே ஒரு சக்தியை கொடுப்பா, ஒரு செல்வத்தை கொடுப்பா, ஒரு என்ன சொல்வா, அந்த கருவறை தெய்வத்துக்கு ஒரு வளத்தை கொடுப்பா. வளம் நலம் அனைத்தையும் கொடுக்குறவ கஜலட்சுமி. அந்த கஜலட்சுமி வந்து கடகராசிக்கு வந்துட்டா. கடகராசிக்கு வந்த கஜலட்சுமி மகர ராசியை பார்க்குறா. கடகராசி மகர ராசிக்கு 7ஆம் இடம். சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரு. சுக்கிரன் மகர ராசிக்கு ராஜயோகாதிபதி. 5 10 குடைவன், பஞ்சமஸ்தானாதிபதி. 5ஆம் இடங்கு ரொம்ப முக்கியம். ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரஸ்தானம், இப்படி நிறைய பெருமைக்கு சொந்தக்காரஸ்தானம். அதுபோல் கர்மஸ்தானம், காரியம், தொழில், வியாபாரம், செய்கிற வினை, பூஜை, புனஸ்காரம், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே சுக்கிரனுடைய அனுக்கிரகம் ரொம்ப தேவைப்படுது. மகர ராசிக்கு சுக்கிர அப்பழுக்கற்ற யோகர், நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து கடகத்தில் இருக்கிறாரு. வருகிற ஆவணி அமாவாசை முடிஞ்சிருச்சு. ஆவணி அமாவாசை முடிஞ்சு இன்றைக்கி வளர்பிறை சந்திரனை ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு சந்திர தரிசனம் அருமையாக இருக்கும். இனி வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 14/9/2025 வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இப்போ பொதுவாக மகர ராசியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசிநாதன் ராகுபடியில் இருக்கிறாரு 2ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல இருந்தாலுமே 2ஆம் இடத்தை நோக்கி வக்கரமாகி ராகுபடியில் இருக்கிறாரு. கொஞ்சம் குடும்பத்தில் அலைச்சல், குடும்பத்தில் செலவு, பிள்ளைகிற விஷயத்தில் செலவு, மனக்கிளேசம், மனப்புழுக்கம் எல்லாமே இருக்குது. சுபகர தொடர்பு ராசிக்கு இல்லை. புதன் பார்க்குறாரு. புதன் பார்த்தாலுமே அவர் 6 9 குடைவன் தான். உத்தியோகத்தின் பேரில் தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கர்மம், காரியம், தொழில், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்தளவு சிறப்பு இருக்காது. இனிமேல் அது வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லலாம். 28ஆம் தேதி வரைக்கும், வருகிற 28/9/2025 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 29ஆம் தேதி புதன் சிம்மத்துக்கு வந்துடுவார், 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பரவாயில்ல, 8ஆம் இடத்துல மறைஞ்சாலுமே சூரியனையும் கேதுவையும் சுபத்துவப்படுத்தி ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார். ஸோ புதன் 8ஆம் இடத்துல மறைகிறதும் ஒரு வைக்கு நல்லதான். கிரகணம் வருது, 7ஆம் தேதி கிரகணம் வருது. 7ஆம் தேதி இரவு சந்திர கிரகணம், ராகு கிரகச சந்திர கிரகணம் ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்குது. நான் கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போகிறேன். கிரகணத்தால் சில பாதிப்புகள் இருக்குது. சரியா? கிரகணத்தை அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் வந்து ராசியை பார்க்குறதுனால எதையும் தாங்கும் எதையும், எந்த பிரச்சனையும் வந்தாலும் தாங்குவீங்க. சரியா? எதையும் தாங்கும் எதையுமாக மகர ராசி பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ஆளை கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, நடவடிக்கை நல்லா இருக்கும், ட்ரெஸ் கூட நல்லபடியாக போடுவீங்க, சிங்காரிச்சுக்கிருவீங்க. சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால முகத்தில் ஒரு தெளிச்சி இருக்கும். பெண்கள் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க, பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகனம், வீடு மனை இதிலெல்லாம் ஒரு நாட்டம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு ஒரு யோகம் இருக்கும். லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, இப்படி கலை சம்மந்தப்பட்டவங்க, போர்டிங் அண்ட் லாடிங் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சுக்கிரனுக்கு நிறைய இருக்குது. ஒரு பொருளை பார்த்தோன்னே அது வந்து நமக்கு அட்ராக்டாக இருக்குன்னா அது வந்து சுக்கிரனுடைய அனுக்கிறம் தான். ஸோ அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கிற சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். மகளிர் சுய உதவி குழு, பெண்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க, அதாவது டெய்லரிங், தையல், கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் மில், நூல், பட்டு நூல், இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் வந்து பெண்கள் நிறைய இருப்பாங்க. எந்த ஒரு தொழிலில் வந்து பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட தொழில், அதில் வேலை பார்க்குறவங்க, அந்த ப்ராப்பரேட்டர், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல செய்வார். சுக்கிரன் வந்து அங்கே நல்ல நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் குருவின் நட்சத்திரம், 3 12 கூடிய நட்சத்திரம். அந்நேரம் சுப செலவு கொடுப்பாரு. அதுக்கடுத்து பூச அனுசம் சூப்பர், ராசிநாதன் அண்டு புதன் நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதுபோக மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு கை கொடுக்கும். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடன் உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மனைவிக்கு உங்களுக்கும் நல்ல இணக்கம் இருக்கும். சரியா? புத்திர பேர் உண்டாகிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். பொதுவாக இந்த சுக்குலத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து பிள்ளை பேரை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். ஸோ நேரம் மகர ராசியில் பிள்ளை தவம் வேண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். அதை வந்து அவர் நல்லபடியாக செய்வார். மகர ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக இதில் நல்ல பலன்களை கொடுப்பார். உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்ல இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்லா கூடுதல் விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் மாமன், அத்தை, மாமா இவங்களுடைய
ஆதரவு இருக்கும், மாமனார் மாமியார் அவர் ஆதரவு இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க. கலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், ஆடல் பாடல் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்க காரிய கணங்களும் இருக்கும். பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களோட கை ஓங்கி இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப பெண்களுக்கு நல்லா இருக்கும். மகாலட்சுமி யோகம் இருக்கும். ஏன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசி மிதுன லக்னம் ஒரு சஷ்டாசமாக இருந்தாலுமே இந்நேரம் நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு பொதுவாக சுக்கிர திசை வராது, வயசான காலத்தில் தான் வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் என்ன ஒரு 80 வயசு கிட்ட கூட சொல்லலாம், அந்த அமைப்பில் தான் வரும். ஆனால் 80 வயசில் சுக்கிர திசை ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏன்னா சுக்கிரன் ஒரு ஆட்டம் பாட்டம் அதிரடி சொகுசு வாழ்வுக்கு சொந்தக்காரன். சுக்கிர திசை நல்ல காலத்தில் வரணும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு 40-50 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா அனைத்தும் அனுபவிக்கலாம். ஆஞ்சி ஓஞ்சி உட்காந்த இடத்துல 80 வயசில் சுக்கிர திசை வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உத்திராட நட்சத்திரத்துக்குலாம் சத்தியமாக வராது. திருவோண நட்சத்திரத்துக்கு வருதுன்னா யோகம். திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சுக்கிர திசை அனுபவிக்கிறாங்களோ அவங்க யோகசாலிகள். ரொம்ப 90 வயசுக்கு மேலே ஆயிரும். ரைட்டு இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா சுக்கிர திசை மகர ராசிக்கு மேக்ஸிமம் வரப்போவதில்லை. வந்தாலும் அதை அணிவிக்க முடியாது பரிபூர்ணமாக. ஆனால் புத்தி இருக்கும், சுக்கிர புத்தி நடக்கும். இப்போ யாருக்கு சார் சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும் அப்படின்னா, சனி திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் செவ்வாய் திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் திசை சுக்கிர புத்தி நடக்கும். புதன் திசை நடக்கும். மகர ராசியில் புதன் திசை நடக்கும். இப்போ ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நடக்கும். அவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தசையில் சுக்கிரன் நல்லா கோஆர்டினேட் பண்ணுவார். சரியா, அவரோட புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சுக்கிரன் நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சுக்கிரன் மறையக்கூடாது. 3-8 மறையக்கூடாது. சரியா நேர்களே, 3-8 மறைஞ்சார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ நீங்கள் மகர ராசி ரிஷப லக்கணம் 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், ஆனால் ராசியை பார்ப்பார். 50% நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, இதுதான் ஜோதிடம். மகர ராசி ரிஷப லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது, மறைவு ஸ்தானம். 3-8 மறைவு ஸ்தானம். ஆனால் லக்கணத்தில் 3ஆம் இடத்துல இருந்தாலுமே ராசியை பார்ப்பார். 7ஆம் பார்வையால் ராசி வலுப்படும். மனதாலும் உடலால் நல்லா இருப்பீங்க. சரியா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இணக்கமாக இருக்க மாட்டீங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மாறுபட்டு இருப்பீங்க, கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருப்பீங்க. ஸோ இப்படி சில லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார். அவர் இருக்கிற இடம் தான். ரிஷப லக்கணத்துக்கு லக்கணாதிபதியாக இருந்தாலுமே 3ஆம் இடத்துல அவர் இருந்தார்னா மறைஞ்சு தான் பலன்களை கொடுப்பார். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் இப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தை எடுத்துக்கலாம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு மகர ராசி கன்னியா லக்கணம், நல்ல ஒரு கோணம் தான். லக்கண ராசி நல்ல அமைப்பு. மகர ராசி கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு 8ஆம் இடம் மேசத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, ஆனால் 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும். மற்ற விஷயத்தில் அவர் சிறப்புகளை கொடுக்காமல் இருந்தாலும் கையில் காசு பணத்தை கொடுப்பார். தான் பார்க்குற இடத்த வலுப்படுத்துவார். ஆனால் தன்னுடைய காரகத்தை கெடுத்துருவார். பெண்கள் விஷயத்தில் நாட்டமாக இருக்க மாட்டானுங்க. கையில் காசு பணம் இருக்கும். நல்ல துணிமணி வாங்கி கட்ட மாட்டாங்க. அழுக்கடைஞ்ச மாதிரி இருப்பானுங்க. தலை அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க. சில பேர் பாருங்கள், கண்ணில் பூலத்தெல்லாம் அப்படியே பேன் இருப்பாங்க. தலைக்கு நல்லா தேங்காய் கூட வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் காசு பணம் அவ்வளோ இருக்கும். ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். அவன் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, கார வீட்டுக்காரன் அப்படிம்பாங்க, பெரிய வீட்டுக்காரன், மச்சு வீட்டுக்காரன்பாங்க. அவ்வளோ பணம் இருக்கும். ஆனால் தீபாவளி பொங்கல் கூட நல்ல ஒரு துணிமணி எடுத்து கொடுத்த மாட்டான். நிறைய பார்த்துருக்கேன். நானே எங்கள் ஊரில் பார்த்துருக்குறேன். அதாவது எப்படின்னா, தன்னை அலங்காரப்படுத்திக்க மாட்டான். அழுக்கு மயாட்டி மாதிரி இருப்பான். அவனுக்கெல்லாம் சுக்கிரன் மறைஞ்சிருப்பார். 3-8ஆம் இடத்துல மறைஞ்சு கெட்டு போயிருப்பார். சரியா, பொதுவாக சுக்கிரன் மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த 4 இடத்துல இருந்தால் சுக்கிரன் அந்த அளவுக்கு சிறப்பாக பலன்களை கொடுக்க மாட்டார். விருச்சிகத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் விஷயத்தில் பெண் பித்தனாக இருப்பான், வெறித்தனமாக இருப்பான், பின்னாடியே போவான். மரத்துக்கு சேலை கட்டினா கூட திரும்பி பார்ப்பான். சொல்லுவாங்க, மரத்துக்கு சேலை கட்டினா கூட மச்சான் திரும்பி பார்ப்பான்டா அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. சரியா, பெண் மேலே அவ்வளோ வெறித்தனமாக இருப்பானுங்க. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மூடனாக இருப்பானுங்க. அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் மறைஞ்சு இருப்பார். சரியா, மறைஞ்சிருவார். இப்போ நீங்கள் மகர ராசி கன்னியா லக்கணம் 3ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாலும் சுத்தம். சரியா, ரொம்ப மோசம். இப்படி அமைப்பையும் கொடுப்பார். உள்ளதை சொல்லணும்ல, அதான் ஜோதிடருக்கு அழகு. இது நிறைய பேருக்கு புரியாது. அது லக்கண ரீதியாக சுக்கிரன் இப்படி இருந்தாலும் அவர் நல்ல பலன் கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு சுக்கிர புத்திலாம் நல்லா இருக்காது. ராகதிசை சுக்கிர புத்தியில் வறுத்து எடுத்துருவார். இப்போ மகர ராசி சில பேருக்கு ராகதிசை நடக்கும். கன்னியா லக்கணம் மகர ராசி கன்னியா லக்கணம் ராகதிசை நடக்கும். சுக்கிர புத்தி நடக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருப்பார். ராகு எங்கே சார் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு மேசத்தில் இருப்பார். ராகுக்கு சஷ்டாசகமாக இருப்பார். ராகுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். ராகதிசை சுக்கிர புத்தியில் பெண்ணாலே கெட்டு போயிடுவான். பெண்ணால் பிரச்சனை, அடுத்த பெண்ணு தொடர்பு, பிறர் பெண்ணை தொடர்பு, பிறர் மனை நோக்குறது, அடுத்த பெண்ணால் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, ஆள் சர்வநாசம். ரைட்டா, இதையும் சுக்கிரன் கொடுப்பார்.
இதயம் தாங்கும் இதயமாகவும் இருப்பார், இதயத்தை நொறுக்கிற வேலையும் பார்ப்பார் சுக்கிரன். குட்டி சுக்கிரன் கெட்டி கொடுப்பான், குட்டி சுக்கிரன் குட்டியும் விடுவான், குட்டி சுக்கிரன் குட்டி கொடுப்பான். அதாவது அந்த சுக்கிரன் வந்து குட்டி கொடுப்பாராம், ஆனால் அதே நேரத்தில் தலையில் குட்டு வச்சு உட்கார வச்சுருவாராம். சரியா? இப்படி சில பலன்கள்லாம் இருக்குது. நான் வந்து எதையும் மறக்கிறது கிடையாது. ஒரு ஜோதிடர் என்ற முறையில் எல்லாத்தையும் சொல்லணும். லக்கண ரீதியாக சில ஆதிபத்திய விசேஷத்தை பெறும்போது சுக்கிரன் கெடுபலங்களை கொடுப்பார். அது மகர ராசிக்கும் கொடுப்பார். சரியா? அந்த ராசிக்கு 5 10 குடைவனாக இருந்தாலுமே ஒரு அடிக்கிற அளவுக்கு அடிப்பார், தாங்குற அளவுக்கு அடிப்பார். இதே நீங்கள் மகர ராசியில் சிம்ம ராசி, கடக ராசி, விருச்சிக ராசினா போட்டு அடிப்பார், வலுவாக அடிப்பார். அடி தாங்க முடியாது, எந்திக்க முடியாத அளவுக்கு அடிப்பார். யாரால் அடிப்பார்னா பெண்களால் அடிப்பார். சுக்கிரன் கொடுக்குற அடியெல்லாம் எப்படின்னா பெண்களால் பிரச்சனை வந்துடும், அதோடு ஒஞ்சி போயிடுவான். அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, அரசு இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. அது மாதிரி இவங்க வந்து பெண்ணாலே கட்டி போயிடுவாங்க. எவ்வளோ சாம்ராஜ்யங்கள்லாம் பெண்ணால் குட்டிச்சோராக போயிருக்கு. அப்படிப்பட்டவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்திருக்க மாட்டார். அவருடைய தசாபுத்தி காலத்தில் அடி வாங்கியிருப்பாங்க. சரியா நேர்களே? இதெல்லாம் உண்மை. நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். வாய்ப்புளித்ததோ மங்கா புளித்ததெல்லாம் சொல்கிறது கிடையாது. ரைட்டு. பலன்கள் இப்போ எப்படி சார் இருக்குது? பலனை சொல்லணும்ல சார், நீ என்ன சாம விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை. நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கு. ஆமாம் சார்னு சொல்லுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, இந்த ராகதிசை சுக்கிரபுத்தியில் கண்டிப்பாக நடக்கும். சுக்கர சரியில்லைன்னா சனி திசை சுக்கிரபுத்தியில் வாட்டுவார். குருதிசை சுக்கிரபுத்தியில் பிரிய விட்டுருவார். புருஷ முன்னாடிக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்துடுவார். சரியா? சில லக்கணங்களுக்கு அது செய்வார். இப்போ மகர ராசி ரிஷப லக்கணம், குரு 8 கூடியவன், அட்டமாதிபதி நல்ல நிலைமையில் வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தான். குரு வந்து தனுசில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து எங்கே இருக்கிறாரு? சுக்கிரன் வந்து கடகத்தில் இருக்கிறாரு. சஷ்டாச அமைப்பு, கண்டிப்பாக பிரச்சனை வரும். மகர ராசி ரிஷப லக்கணம், குரு திசை சுக்கிரபுத்தியில் பிரச்சனை வரும். ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம். சரியா? மனைவிக்கு முடியாமல் போகும், மனைவி வழியில் செலவு வரும். ஏதோ அவனுக்கு அந்த கிரகங்கள் வலுத்து இருந்துச்சுன்னா பரவாயில்ல. குரு வலுத்திருப்பார், தனுசு ராசியில் ஆட்சி பெற்றிருப்பார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சுக்கிரன் வந்து பிரச்சனை கொடுப்பார். ஸோ ஒரு எந்த கிரகமே வந்து 100க்கு 100 நல்லது செய்யார், 100க்கு 100 போட்டு தாக்காது. அது இருக்கிற இடம், அமைப்பு, அதோடய ஸ்தான பலம், சத்பலத்துக்குள்ள எப்படி அமைப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பலன்களை சொல்லும். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லி கொடுத்துன்னு நான் பார்க்குறேன். கையில் பணம் இருக்கும். சரியா? பலவித சாதனைகள் பண்ணுவீங்க, பணம் இருக்கும், தாராள பண வயசு இருக்கும், நல்லா பேசுவீங்க, ஹாஷ்யமாக இருப்பீங்க, வண்டி வாகனம் இருக்கும். பெண்களால் பகை இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் கலஸ்தரகாரகன் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களால் சில பிரச்சனை வரும். ஏன்னா சுக்கிரன் 7 கூடையவன், காலப்புரட்சி சக்கரத்துக்கு 7 கூடையவன். அவர் வந்து இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேண்டிய பெண்கள் விஷயத்தில் இல்லை, வேண்டாத பெண்கள் விஷயத்தில். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில பெண்கள் உங்களை பகைச்சிக்கிறாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க விஷயத்தில் இப்போ நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரச்சனை உண்டாக்கிடுவாளுங்க. அடுத்து வந்து கிரகணம் நடக்குது. ராசிக்கு 7 கூடிய சந்திரன் வந்து வருகிற 7ஆம் தேதி 2ஆம் இடத்துல வந்து கிரகணம் வராரு, ராகு பிடிக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். வருகிற 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 18/8/2025 அதில் ஒரு 4-5 நாள் போயிடுச்சு. இன்னிலிருந்து 23/8/2025 8/9/2025 வரைக்கும் பிற பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிற பெண்களும் உங்களுக்கு தெரியும், எந்த பெண்கள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கி, எந்த பெண்கள் வந்து பிரச்சனை வருது, அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எதனாச்சும் ஒரு இல்லைன்னா வில்லங்கத்தில் மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரி இருக்கும். கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கிறது தான். ஆனால் எல்லாத்துக்கும் நடக்காது. ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவனுக்கு சிறப்பாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவார். சரியா? அதனால் மகர ராசினியர்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி நல்லாயிருக்கும். சரியா? நல்லாயிருக்கும். திருமண உறவு நல்லாயிருக்கும். நல்ல கண்ணுக்கு லட்சணமாக மனைவி அமையும். வரன் அமைவர்களுக்கு நல்ல பெண் அமையும். சரியா? இப்போ வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா கண்ணுக்கு லட்சணமாக கணவனும் மனைவியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரனை பற்றி நிறைய சொல்லலாம். சரியா? மகர ராசிக்கு வந்து மகர லக்கணத்துக்கு ஒரு யோகாதிபதி தான். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. திருமணம் சார்ந்த சுக நிகழ்ச்சிகளாக நடக்கும். சரியா? குடும்பத்தை கலகலப்பு இருக்கும், பெண்களோட கை ஓங்கி இருக்கும், கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும், அதில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரியா? நிறைய பேருக்கு திருமண யோகம் நடக்கும். ஆமாம், ஆவணி மாதம் எல்லாமே நடக்கும். ஆவணி மாதம் முழுக்க திருமண காலம்தான். இன்னும் சிறப்பாக இருக்குது. முகூர்த்தங்கள்லாம் நிறையா வருது. காதல் கைகுடிக்கு வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. காதல் கண்டிப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இப்போ காதல் தித்திக்கும், இனிக்கும், சுவைக்கும். எல்லாம் நல்லா ரோமியோ மாதிரி இருப்பீங்க. காதல் பண்ணுறவர்கள் வாழ்க்கை, காதலும் திருமணத்தில் கை கொடுக்கும். அதுக்கு ஜனன ஜாதகத்திலேயும் அங்கீகாரம் இருக்கணும். சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கும். சோசியல் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீடு வாங்குகிற யோகம் இருக்கும். குழந்தை பாக்கியம் நல்லபடியாக வரும். ஏற்கனவே நான் சொன்னதாங்க, வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சரியா? நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். கடன் கிடைக்கும். ஏன்னா 10 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடனை கொடுப்பாரு. அதுபோல் சில பேருக்கு வந்து தோஷமும் இருக்கும்.
சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு வந்து பெண்கள் விஷயத்தில் கணவன் விஷயத்தில் சில தோஷம் கொடுப்பார். ஏன்னா 10 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அது கலத்தர தோஷம்பாங்க. சில பேருக்கு சுக்கிரன் கெட்டு போய் 7 கூடியவன் கெட்டு போயிட்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதனால் மனைவி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னர் விஷயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வந்து குருசாரத்தில் தான் போகிறாரு, சரியா, புனர்பூச நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறது கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார், சூப்பர் தான். சனிபாவ நட்சத்திரத்தில் போகிறாரு. 5, 10 கூடிய 1, 2 கூட நட்சத்திரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும், நல்லா தொழிலில் நல்லா ஏர்னிங் பண்ணுவீங்க. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். பட்டு நூல், நெசவு, பாத்திரப்பண்டம், கண்கவர் பொருட்கள், ஜவுளி கடை, நகைக்கடை, வெள்ளி பாத்திரக்கடை, இப்படி நிறைய சொல்லலாம், சரியா. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், டெக்கரேஷன் பொருட்கள், நிறைய சொல்லலாம், சரியா. இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்கு வரதான். ஸோ அதில் தயாரிப்பில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும். அந்த லாபம் வந்து வீட்டுக்கு வந்து சேரும், சரியா. நேரில் சிலர் வீட்டிலேயே வந்து சில குடிசை தொழிலெலாம் பண்ணுவாங்க, கைவினை பொருட்களாக செய்வாங்க. ஏன்னா 2 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால வீட்டிலேயே கலைப்பொருட்கள் செஞ்சு விற்கிறவங்க கலைப்பொருட்கள்லாம் தயார் பண்ணி விற்பாங்க. உதாரணத்துக்கு வந்து தஞ்சாவூரில் அந்த பொம்மை செஞ்சு வைக்கிறாங்களே, தலையாட்டி பொம்மை, அதெல்லாம் வந்து ஒரு கலை, சுக்கிரனுடைய அம்சம் தான். ஏன்னா அது கண்கவர் பொருள், அப்படியே மண்டே ஆட்டும். தலையாட்டி பொம்மை இப்படி தரையில் வச்சோம்னா அப்படி உருண்டுக்கிட்டே இருக்கும். தலையாட்டி பொம்மை மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட செய்கிறவங்களுக்கெல்லாம் வருகின்ற காலம் நல்லாயிருக்கும். அந்த வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், சரியா. நேர்களே சிறப்பாக கொடுப்பாரு. பூச நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான், சரியா. நேர்களே பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிறது மிக சிறப்பு தான். ஏன்னா பூசம் வந்து குருவுடைய உச்ச நட்சத்திரம். குரு உச்ச நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிறது மிகச்சிறப்பு, சரியா. குருவோட நட்சத்திரத்தில் அவர் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். குரு உச்சமாகிற நட்சத்திரம் சனிபாவ நட்சத்திரம் தான், ஆனால் குரு உச்சமாகிற நட்சத்திரம். அடுத்து ஆயிலி நட்சத்திரத்தில் போவார். லக்கணத்துக்கு 6, 9 கூட நட்சத்திரம். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்லா ஜாலியாக வேலை வைப்பீங்க. அப்பா வழி நல்ல ஒரு வரவு இருக்கும், அப்பா வழி சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த நட்சத்திரத்துக்கு ஆதிபதி விஷயத்தை செய்வார், சரி. அந்நேரம் புதன் வந்து சிம்மத்தில் தான் இருப்பார், 8ஆம் இடத்துல தான் இருப்பார், ஒரு இடியாப்ப சிக்கலில் இருப்பார், கேதுபடியில் இருப்பார். ஸோ நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார், சரியா. நேர்களே பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னோம்னா சனி பகவான், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் நல்லா இருக்கணும். ராசிக்கு சொல்கிறேன் 50%. நீங்கள் லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ஆனால் ராசிக்குன்னு ஜென்மத்துக்குன்னு ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. ஏன்னா ராசினா ஜென்மம், அதுதான் ஜென்ம ராசி அப்படிங்கிறாங்க. அந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். ஸோ நீங்கள் உத்திராடமோ, திருவோணமோ, அவிட்டமோ, சுக்கிரன், சனி பகவான், புதன் 3 பேரும் நல்ல நிலைமையில் இருக்கணும். 3 பேரும் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கணும், இல்லைன்னா கேந்திரமாக இருக்கணும். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க, சரியா. இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கிரகம் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல துலாமில் இருக்கலாம், அவருக்கு 4ஆம் இடம் மகரத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கலாம், அவருக்கு 4ஆம் இடத்துல மேசத்தில் புதன் இருக்கலாம். இது வந்து ஒரு கேந்திரம் தான். புதன் பார்வைக்கு சுக்கிரன் பார்வைக்கு புதன் வருவார், நல்ல அமைப்பு தான். இது ஒரு கேந்திரம், இப்படி இருக்கணும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வந்து 4 கட்டத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, 2 கட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. இங்கே தான் இடிக்கும் ஜோதிடம். புதனும் சுக்கிரனும் கேந்திர கோணத்தில் வரவே மாட்டாங்க. ஒன்று சேர்ந்து போவாங்க, இல்லைன்னா முன்பின் போவாங்க. 2 கட்டத்துக்கு மேலே போக முடியாது, சரியா. அந்த ஒரு டிகிரி இருக்குது, அந்த டிகிரி வித்தியாசத்துக்குள்ளே தான் போக முடியும். மேக்ஸிமம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து தான் போவாங்க. இவங்களாம் உட்கூட் கிரகங்கள். சூரிய குடும்பத்தில் உட்கூட் கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் முன்னுக்குள்ளே ஒன்று முன்பின் தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து கேந்திரத்திலேயே புதனும் சுக்கிரனும் வர முடியாது. வேணால் சனி பகவானுக்கு வேணால் கேந்திரத்தில் வரலாம், கோணத்தில் வரலாம். உங்கள் ராசிநாதனுக்கு வேணால் கேந்திர கோணத்தில் வரலாம். மற்றபடி புதனுக்கு கேந்திர கோணத்தில் சுக்கிரன் சத்தியமாக வர மாட்டார். அப்படி யாராச்சும் வரேன்னு சொன்னான்னா அவனுக்கு ஜோதிடம் சரியில்லைன்னு அர்த்தம். நானே சொன்னேன், அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி வர மாட்டாங்க. புதனுக்கு வந்து கேந்திரமாக, கோணமாக சூரியனோ சுக்கிரனோ வரவே மாட்டாங்க. மற்ற கிரகங்கள்லாம் வரும் புதனுக்கு. அதுவே சுக்கிரனுக்கு கேந்திர கோணமாக சூரியன் வர மாட்டார். இதெல்லாம் இருக்குது அமைப்பு, ரைட். நேர்களே அடுத்து எப்படி என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஆயிலி நட்சத்திரத்தில் போகும்போது கதை, கட்டுரை, எழுத்து வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், வியாபாரம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும், சொல்லிக் கொடுக்க நல்லாயிருக்கும், டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை, வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது, சரியா. நேரில் வருகிற ஆவணி 31ஆம் தேதி சுக்கிர பகவான் ஜெயந்தி வருது. ஆவணி 31 இங்கிலீஷில் தேதி என்னைக்கு சார்? இங்கிலீஷ் தேதி எப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி சுக்கிரன் பிறந்தநாளாக பார்க்கப்படுகிறது, சரியா. அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு. 16/9/2025 திருவாதிரை நட்சத்திரம், சரியா. நேர்களே அன்றைக்கி வந்து சுக்கிர ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை வருது, சரியா. செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணிடுங்க. செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சுக்கிர ஓரை எப்போ சார் வருது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரை செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரை வந்து அது இரவில் வருதா பகலில் வருதா அதையும் பார்க்கணும். ஓரை சுக்கிர ஓரை
சுக்கிர ஒரே 3 to 4 வருது, மதியம் 3 to 4 வருது, இரவு 10 to 11 சாத்தியப்படாது. ஸோ 3 to 4 பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க பண்ணலாம், வெளியே இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிருங்க. ஆனால் கரெக்டாக 4 மணிக்கு மேலே தான் நடந்து இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து சுக்கிரனை கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆவணி 31 சரியா? இங்கிலீஷ் டேட்டும் சொல்லிட்டேன், டயத்தையும் சொல்லிட்டேன். அன்றைக்கி வந்து நீங்கள் அந்த வழிபாடை பண்ணுங்க. செப்டம்பர் 16 சரியா? செப்டம்பர் 16 மதியம் 3 to 4 வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்யுங்க சரியா? பெண்கள் வந்து அந்த பூஜை பண்ணுங்கள். 3 to 4 ஒரு நல்ல நேரம் தான் சரியா? மதியத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ஒரு 3:30 மணிக்கு மகாலட்சுமி படத்தை அலங்காரம் பண்ணி அவளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் இல்லைன்னா நாட்டு சக்கரை வைங்க, இல்லைனா பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டு இனிப்பு வச்சு நறுமண பூ, மல்லிகை, முல்லை, இப்படி நறுமண பூ, மறிக்குழந்து, இந்த பூவை சூட்டலாம். நெய்வேத்தியத்துக்கு சொல்லிட்டேன். அதுபோக வந்து மகாலட்சுமியோட சோஸ்திரத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரைவலட்சுமியை போட்டி, சௌபாகியலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி, மகாலட்சுமியை போட்டி, நாராயணையே போட்டி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது சரியா? மகாலட்சுமியை பற்றி சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். பெண்கள் கும்பிடணும். ஆண்களை வேலை வெட்டிக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, வீட்டில் இருக்க பெண்கள் தான் மகாலட்சுமியோட அம்சம். நீங்களாம் குடும்ப குத்து விளக்குகள். அதனால் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு 16 செப்டம்பர் 16 3 to 4 செய்யணும். சுக்கிர ஜெயந்தி சரியா? மகாலட்சுமி வழிபட்டாலே போதும். மகாலட்சுமி வழிபடணும்னா விநாயகர் மதம் வழிபடணும். விநாயகர், மகாலட்சுமி, உங்கள் குலசாமி 3 வச்சு கும்பிட்டுருங்க. சின்ன பூஜை வீட்டில் பண்ணிடுங்க. ஒரு கிளாஸ் பால், அதை காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு, ஒரு முழம் பூ, மல்லிகை பூவோ கதம்பமோ நல்ல பூவை போடுங்க. செந்தாமரை வைக்கிறது சிறப்பு சரியா? செந்தாமரை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் சூட்சும வழிபாடு. இந்த ஆவணி 31 சுக்கிர ஜெயந்தி வருது, சூட்சும வழிபாடு. வாய்ப்பு இருக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க சரியா? கரெக்டாக அது 3 to 4 போங்க. இல்லை சார் அந்த ஓரையில் போக முடியல அப்படின்னா 6 மணிக்கு மேலே கூட போங்க. போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அன்னை மகாலட்சுமி தாயை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிரச்சனை தீரும், சரி, கஷ்டம் தீரும். குறிப்பாக மகர ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடி அமையும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், குடும்ப தொழில் நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன், கணவன் உறவு நல்லாயிருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதை கொடுப்பார். ஏன்னா 7 கூடையவனாக வருவார். விருச்சிகம் மேசத்துக்கு 7 கூடையவனாக வருவார். மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கியாதிபதியாக வருவார், ராஜயோகாதிபதியாக வருவார், 4, 9, 5, 10 கூடையவனாக வருவார், தர்மகர்ம யோகாதிபதியாக வருவார். ஸோ மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல லெவலுக்கு கொண்டு போவார். மிதுன லக்கணத்துக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், பஞ்சமாதிபதி வருவார், விரையாதிபதி வருவார், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு, பிள்ளைகள் காலத்தில் இவங்க வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அமைப்பை கொடுப்பாரு. கன்னியா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி வருவார், குடும்பாதிபதியாக வருவார், குடும்பத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. காலத்துக்கு பின்னாடி நல்லா இருப்பீங்க, நம்ம காலத்து முடிஞ்ச பின்னாடியும் புகழ் அந்தஸ்தோடு இருப்பீங்க கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. தனுசு லக்கணம், மீன லக்னத்துக்கு அந்த நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. மகர ராசியில் தனுசு லக்கணம், மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவங்களும் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த புத்தி காலத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பார். இந்த ராகதிசை சுக்கிர புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி, குரு திசை சுக்கிர புத்தியில் நல்ல பலன்கள் கொடுப்பார். நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ போட்டோம்னு பார்த்துக்கோங்களேன், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடுராத்திரி சிவனை கும்பிடுங்க, காலையில் அதை பாருங்கள், இதை பாருங்கள் சொல்லிட்டு இந்த ஏஐன்னு வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து படங்களை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே படம் தான், சினிமா படம் மாதிரி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது சரியா? வேத ஜோதிடத்தில் முக்கியமான சூட்சும தகவல்கள் யாருமே சொல்கிறது கிடையாது. நான் நிறைய பார்த்துட்டேன் சரியா? நிறைய பேசுகிறாங்க, எல்லோரும் நிறைய பேர் போடுறாங்க. முக்கியமான ஒரு கிரகத்துக்குள்ள அமைப்பு, அந்த கிரகத்தோடைய கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதோடைய சூட்சும வழிபாடு, அந்த கிரகம் எதுக்கு படைக்கப்பட்டது, அந்த கிரகம் அந்த ராசிக்கு என்னென்ன பலங்களை கொடுக்கும், எந்த ரூபத்தில் கொடுக்கும், எப்படி கொடுக்கும், என்றைக்கு கொடுக்கும், எதுவுமே சொல்கிறது கிடையாது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் முக்கியம். இந்த சுக்கிர ஜெயந்தி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக செய்யுங்க, பெண்கள் செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. சுக்கிர தோஷம் இருந்தால் சரியாக போயிடும். நிறைய பேருக்கு சுக்கிர தோஷம் இருக்கும். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். நீங்கள் மகர ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்க, மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிர தோஷம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அவரோட வீடாக வரும், ரிஷப துலாம் வரும். கண்டிப்பாக தாமதமாகும், தாமதமாகும். திருமணமானாலும் கணவன் கூட நல்லா இணக்கமாக இருக்க முடியாது. கணவன் மீன் ஒரு வித்தியாசப்படும், வேறுபடும். மதுரையெல்லாம் சுக்கிரதோஷம் இருக்கிறவங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சுக்கிரதோஷம் வந்து திருமண வாழ்க்கை தடையை கொடுக்கும். திருமணத்தில் கணவன் மனைக்குள்ளே நிறைய வித்தியாசத்தை கொடுக்கும். ரெண்டு பேரும் இன்டெகிரேஷனை போக முடியாது, ஒருங்கிணைச்சு போக முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்க ஆவணி 31 செப்டம்பர் 16 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நிறைய சொல்லிட்டு போகலாம் நேரில். அடுத்த வருகிற காலத்தில் நல்ல வீடியோ போடுறேன், பாருங்கள். தொடர்ந்து போடுறேன். மகர ராசிக்கு இப்படி வாரத்துக்கு 2 வீடியோ போட்டுருவேன். ஒவ்வொரு வீடியோவில் ஒரு தகவல் சொல்லுவேன்.
சரியா? அந்த தகவலின்படி நீங்கள் அன்றைக்கி அந்த பூஜை புனஸ்காரத்தை பண்ணிட்டீங்கன்னா போதும். கோயிலுக்கு போங்க, வீட்டில் நின்று கும்பிடுங்க போதும். வீட்டில் நின்று மகாலட்சுமி அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமியோடைய அந்த நாமத்தை சொல்லுங்கள், அந்த அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? சுக்கிரன் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோக வந்து அடுத்து நான் நிறைய இதெல்லாம் ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கிறேன், அது அடுத்த வரையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஒவ்வொருத்தருக்கும் நடக்க தசாபுத்திக்கு என்ன வழிபாடு, அந்த உருவங்கள், அந்த ஃபோட்டோலாம் வந்து நான் வந்து தயார் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது கொஞ்சம் செலவாகும். அதை பூஜை புனஸ்காரம் பண்ணி அது கொஞ்சம் அனுப்பலான்னு இருக்கிறேன். பார்ப்போம் இறைவனுடைய சித்தம் எப்படி இருக்கோ. அந்த காரியம் நல்ல காரியம் முடியணும்னு இறைவன் நினச்சாருன்னா நல்லபடியாக செய்வேன். எல்லாம் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இறைவன் கையில் தான். நான் பேசுகிறது, நீங்கள் கேட்குறது, அதுபடி நடந்துக்கிறது எல்லாமே அமையணும்னா இறைவனோட அனுக்கிரம் இருக்கணும். அவனின்றி அணுவலும் அசையாது. அதை உத்தரவை வாங்கிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.